Hello all, welcome to day 41 of sharing my mind voice while studying. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் சாப்டர் 3, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை படித்தோன்னே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் என்விரான்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்குவோமா, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை எதுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியும்னு சொல்கிறாங்க. ஸ்டேக் ஹோல்டர் வியூ ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுமா? ஓகே, ஃபர்ம் லெவலில் ரிசோர்ஸஸ் அண்ட் காம்பிட்டன்சிஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் கொடுக்கறதுல எந்த மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத எக்ஸமைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபர்முக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் அண்ட் காம்பிட்டன்சிஸை அதோட ரோல் நம்ம வந்து எக்ஸமைன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருப்போம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இன்டர்னல் அனாலிசிஸ், எக்ஸ்டர்னல் அனாலிசிஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ். ஓகேவா? அதை இன்டகிரேட் பண்ணி ஸ்வாட் அனாலிசிஸாக மாற்றி அதை வச்சு பிஸ்னஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த சாப்டர் படித்ததுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் தான் பதில். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் ஆஃப் என்விரான்மெண்ட், இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்கிறாங்க, அதுக்கு மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது. அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் பற்றி சொல்கிறாங்க, அதில் என்னென்ன இருக்குது, 4 விஷயம் இருக்குது. இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட்ஸு, கஸ்டமர்ஸு, ப்ராடக்ட், சர்வீஸ், சேனல்ஸ். ஓகேவா? அடுத்து ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு ஒன்று சொல்கிறாங்க. அடுத்து போர்ட்டர்ஸ் ஜென்ரிக் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒன்று காஸ்ட் லீடர்ஷிப், டிஃப்ரென்ஷியேஷன், ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் when it comes to internal environment assessment. இன்டர்னல் என்விரான்மெண்ட் அசஸ்மெண்ட்டுன்னு வரப்போ ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்னல் என்விரான்மெண்ட் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்தது தான் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? த சம் டோட்டல் ஆஃப் பீப்புள், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், குரூப்ஸாக இருக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயத்தோட சம் டோட்டல் தான் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற விஷயம் பீப்புள், அது இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், குரூப்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகேவா? அடுத்தது ப்ராசஸஸ். அந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, இன்புட்லேருந்து அவுட்புட் வர வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, இதுவுமே இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்னல் என்விரான்மெண்ட், அங்கே இருக்க ஸ்பேஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட். எக்யூப்மெண்ட் அண்ட் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க், ஒவ்வொரு விஷயமும் எப்படி இருக்குது, எக்யூப்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது ஒவ்வொரு ஒர்க்குக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் என்விரான்மெண்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்பாரட்டஸ், அதாவது லைன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் பவர், இதெல்லாம் எப்படி இருக்குது, இது ஒரு இன்டர்னல் என்விரான்மெண்ட். ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறா, அது ஒரு இன்டர்னல் என்விரான்மெண்ட். அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஆர்கனைசேஷனல் கல்ச்சர், அதாவது இன்டான்ஜிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகேவா? இது ஒரு இன்டர்னல் என்விரான்மெண்ட். ஃபிலாசபி, இது ஒரு இன்டர்னல் என்விரான்மெண்ட். வேல்யூஸ், எத்திக்ஸ் தட் ஷேப் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஐடென்டிட்டிஸ். இது ஒன்றுமே ஒவ்வொரு கம்பெனியோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒன்றுமே சின்ன சின்ன லெவலில் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு வரப்போ இதோட சம் டோட்டல் தான் அதோட வின்னா லூஸா அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸே எடுத்துக்கோமே. இப்போ வந்து கம்பெனி ஏ இருக்குது, கம்பெனி பி இருக்குது, செட்ரஸ் பரிபஸ், மற்ற எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, ஸ்ட்ராட்டஜி சூப்பராக இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். ஸ்பேஸ் மட்டும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அதை அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பியை விட ஏ அதிகமாக போயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்தும் அவங்க வந்துட்டு
இம்ப்ரூவ் ஆகி தான் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் அவங்க வந்து மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ தட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இன்னொரு வார்த்தையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் யூனிக்காக இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரு இன்டர்னல் என்விரான்மெண்ட்டும் இன்னொரு இன்டர்னல் என்விரான்மெண்ட்டும் ஒன்றா இருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் வாய்ப்பே இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லா எக்யூப்மெண்ட்ஸ், எல்லா ஸ்பேஸு, எல்லா அப்படின்னாலுமே எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எம்ப்ளாயீஸ் மாறிடுவாங்க. ஸோ இன்டர்னல் என்விரான்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னே சொல்லலாம். ஓகேவா? ஈச் ஆர்கனைசேஷனுக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்கும். அதில் என்னென்னலாம் இருக்கும், அதை எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா, அது வந்து அதோட ஸ்ட்ரக்சரையும் பிஸ்னஸ் மாடலையும் பேஸ் பண்ணி இருக்கும். அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மறுபடியும் ஒரு இன்வெஸ்டர்ஸ், ரெண்டாவது தடவை வருது. ஓகே, இதெல்லாம் தான் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது அப்போ அதோட பிஸ்னஸ் பண்ணுற முறையும் அந்த நபர்களும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கூட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அவங்களோட எத்திக்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட பிரின்சிபல்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லினஸ் எப்படி இருக்குது, கான்ஃபிடென்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்குது, மற்ற ஃபிலசாபிக்கல் அண்ட் கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களோட சக்ஸஸ்க்கு எய்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. யார் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்? ஓகேவா? இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் யார், அவங்கள நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? ஒரு ஃபர்ம் அப்படிங்கிறது ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கோஆலியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? a temporary alliance for combined action, especially of political parties forming a government. ஓகேவா? கூட்டணின்னு நினைக்கிறேன் கோஆலியேஷன்னா. ஸோ அதில் இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் சேர்ந்து ஒரு காமன் காஸ்க்காக வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் இவங்க வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தோஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் என்டிட்டிஸ், ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஒரு என்டிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமோட சக்ஸஸில் அவங்களுக்கு பங்கு இருக்குது அப்படின்னாலோ, அதை இம்பேக்ட் பண்ண முடியும் அப்படின்னாலோ, அவங்களாம் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேக் ஹோல்டர்ஸோட கூட்டணி சேர்ந்து செயல்படுற ஒரு விஷயந்தான் ஒரு ஃபேர்ம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க வந்து எம்ப்ளாயீஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், ரெகுலேட்டர்ஸ், இவங்கெல்லாம். முதல்ல வந்து ஓனர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு ஃபேர்ம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இது வந்துட்டு அதோட கான்ட்ராஸ்டான ஒரு வியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது மறுபடியும் அதை எப்படி ரீஇட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்றால் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எனி பர்சன் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், இன்டர்னலாக உள்ளேயும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாக வெளியாளுங்களாகவும் இருக்கலாம். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஆர் இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு தெம்பு இருக்கணும், இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு சுச்சுவேஷன் இருக்கணும் ஆன் த பிஸ்னஸ் ஆர் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆர்கனைசேஷன். இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த ஆர்கனைசேஷன் மேலே அவங்களுக்கு எய்தர் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஆர் அதோட இம்பேக்ட் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியவோ அந்த பெர்ஃபார்மன்ஸையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
பொதுவாக ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், கஸ்டமர்ஸ், வெண்டர்ஸ். ஓகேவா? அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா கவர்மெண்ட் சொல்லுவாங்க, லேபர் யூனியன் சொல்லுவாங்க, லோக்கல் குரூப் சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்கெல்லாம் தான் யூஸ்வலாக ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் தேர் இம்பேக்ட் ஆன் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த லோக்கல் குரூப்ஸ்லாம் இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்குள்ளே வருவாங்க, இல்லை அப்படின்னா அவங்களாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இம்பேக்ட் இருக்கா நம்ம ஆர்கனைசேஷன் மேலே அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ இம்பேக்டோ இருந்துச்சுன்னா மட்டும்தான் அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டரும் ஆர் ஸ்டேக் ஹோல்டர் குரூப்பும் அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் என்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறதால அஃபெக்ட் ஆகிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. யார்? இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனியோட கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டருக்கும் இம்பேக்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும், வேறு வேறு லெவலில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஹெல்த் கேர் இன்னோவேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்லாம் வந்துட்டு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டில். பிகாஸ் இன்றைக்கி போட்டோம் நாளைக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னு இருக்காது. ஹெல்த் கேர் இன்னோவேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபீல்டு. இப்போ உட்காந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஃபுல்லாக செலவு பண்ணாங்கன்னா தான் ஒரு 5 வருஷம் கழித்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அது போய் மார்க்கெட்டில் போய் அவங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுக்க மேக்ஸிமம் 10 இயர்ஸ் கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் தான் ஆர்ஓஐ பார்க்கணும் அப்படின்றாங்க. ஆஸ் தேர் மே பி லாங் டைம் பிட்வீன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கமர்ஷியலாக அவுட்கம் வரத்துக்கும் ரொம்ப கேப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு குயிக்காக ப்ராஃபிட்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைசேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நியர் ஃப்யூச்சரில் எதுவுமே ரிட்டர்ன் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ கண்டிப்பாக அவங்க வந்து யோசிச்சுட்டு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி விச் அஃபெக்ட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ். புரியுதா? இப்போ இவங்க வந்து ஸ்டேக் ஹோல்டர், இவங்க வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜியால் இம்பேக்ட் ஆகுறாங்க. இதர் உள்ளே வருவாங்க, வெளியே போவாங்க, இதர் ஹாப்பி ஆவாங்க, இல்லை சேட் ஆவாங்க. ஏதோ ஒரு இம்பேக்ட் இருக்குது இல்லையா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, அதனால தான் அவங்க ஒரு ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கீ ஸ்டேக் ஹோல்டர் நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்னு ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்துட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க தான் நமக்கான கீ ஷேர் ஹோல்டர், ஸ்டேக் ஹோல்டர். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா வி ஷுட் நாட் லூஸ் தெம் இல்லையா? நம்ம வந்து அவங்கள விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம ஒரு 100 பேர் நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே பிடிக்காத மாதிரி நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தோம்னா எல்லாருமே ஷேரை விற்க பார்ப்பாங்க, ஷேர் ப்ரைஸ் ட்ராப் ஆகிடும். ஸோ என்ன ஆகும், நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்க மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கிளாஷ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ், அவங்களோட அப்ஜெக்டிவும் நம்மளோட கம்பெனியோட அப்ஜெக்டிவும் கிளாஷ் ஆகுது அப்படின்னா அன்ஃபேவரபிள் கான்சிக்வன்சஸ் வரலாம் அப்படின்றாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் நெட்ஃப்ளிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு யார் யாரெல்லாம் கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கோட ஸ்டேக் ஹோல்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் தான். அவங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? இன்னோவேஷனாக இருக்கணும், கண்டினியூஸ் க்ரியேட்டிவ் கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நம்மளோட ஆர்கனைசேஷன் வந்துட்டு ரேங்கிங்ஸ் எதில் இருக்குது, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரா, நெட்ஃப்ளிக்ஸா, அமேசான் ப்ரைமா அப்படின்னு பார்க்குறப்ப எது ஃபஸ்ட்டில் இருக்குது அந்த ரேங்கிங்ஸ் பார்ப்பாங்க. மார்க்கெட் ஷேரில் நம்ம எப்படி இருக்கோம், டோட்டலாக எத்தனை பேர் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் எத்தனை பர்சன்டேஜ் நம்மளோடத்தை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, மார்க்கெட் ஷேர் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம். சிஇஓ அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அடுத்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ப்ரெஸ்டீஜ் தேவைப்படுது. நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸோட சிஇஓவாக இருக்கேன் அப்படின்னா அது ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால் அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு விஷயம்.
அதே வந்துட்டு ஏதாவது ஒரு சரி வேணாம் விடுங்க. மார்க்கெட் ஷேர், அவங்களுக்கும் மார்க்கெட் ஷேரில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத், சிஇஓ ஆர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் போன தடவை எவ்வளோ ரெவென்யூ இருந்துச்சு, இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அதை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி அவங்களுக்கு ரெவென்யூ ப்ராஃபிட் க்ரோத்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம். அப்புறம் மார்க்கெட் ரேங்கிங்ஸ் அதே தான். மேஜர் வெண்டார்ஸ், ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், அதாவது நமக்கு படம் கொடுக்குறாங்க இல்லையா, படம் எடுத்து நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ்கிட்ட தான் காசு கொடுத்து படத்தை வாங்குவோம் நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? க்ரோத் தேவைப்படுது, ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்டரிங் தேவைப்படுது, ஸ்டேபிள் மார்ஜின்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க நம்மக்கிட்ட சேல் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. அடுத்தது கன்சியூமர்ஸ், அவங்களுக்கு ஆஸ் அ கன்சியூமர், இப்போ நான் ஒரு கன்சியூமர், நீங்கள் ஒரு கன்சியூமர், ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப புதுசாக இருக்கணும் கண்டென்ட்டு, பார்த்ததே திருப்பி திருப்பி பார்க்க மாட்டோம். பெட்டர் டீல்ஸ் இருக்கணும். மந்த்லி இவ்வளோ, நீங்கள் வந்து 6 மந்த்ஸுக்கு பே பண்ணால் இவ்வளோ, இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஆஃபர் இருக்குது, 50% ஆஃபர், ப்ரைஸிங் பெனிஃபிட்ஸ் இருக்கணும். நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா இது ஃப்ரீயாக கிடச்சிரும், அந்த மாதிரி. அண்ட் வேல்யூ ஃபார் மணி, நான் இவ்வளோ காசு கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாவது இருக்கணும் கரெக்டாக அப்படின்ற மாதிரி. அடுத்தது கண்டினியூஸ் சப்ளை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, 10வது எபிசோட் முடிச்சிட்டோம், நியாயமாக இன்றைக்கி 11வது எபிசோட் வந்திருக்கணும், அதோட அப்படியே நாங்கள் நிப்பாட்டிட்டோம், இனிமேல் அது எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லாமல் கண்டினியூஸாக என்டர்டெயின்மெண்ட் சப்ளை ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன தேவைப்படும், அவங்களுக்கான வேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை கரெக்டாக கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், எப்போ வேணால் வேலையை விட்டு தூக்கிடலான்ற பயம் இருக்கக்கூடாது. அது ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன், நான் அங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ப்ரைடு இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்துட்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இதெல்லாம் தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ஸ். இதுதான் இது வச்சு தான் அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தைய வந்து நீ இங்கே வா, நான் ஒன்று ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ அந்த சைல்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து சாக்லேட்டில் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸை வந்து நீங்கள் இருங்க, போகாதீங்க, வேறு கம்பெனிக்கு போகாதீங்க, என் கூடயே இருங்க அப்படின்னா என்னென்ன கொடுக்கணும், நான் உனக்கு ரிட்டர்னான இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன், நான் டாப் ரேங்கிங்ஸ் கொடுக்குறேன், நான் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் கொடுக்குறேன் அப்படின்னு சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதெல்லாம் தான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் கொடுத்தா அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சிஇஓ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு இதெல்லாம் தான் அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டருக்கும் நம்ம கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்து நம்ம கூட வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனி சூப்பராக போகும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேவா? அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னு தெரியணும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஓகேவா? மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்டேக் ஹோல்டர் அனாலிசிஸ் மேட்ரிக்ஸ், இன்னொன்று பவர் இன்ட்ரெஸ்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டேக் ஹோல்டர் மேட்ரிக்ஸ், மெண்டலோஸ் ஸ்டேக் ஹோல்டர் மேட்ரிக்ஸ்க்கு மறுபெயர்கள் இதெல்லாம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா கீ ஸ்டேக் ஹோல்டர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு வேறு மாதிரியான இன்ட்ரெஸ்ட்ஸ் இருக்கும். ஒருத்தங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தங்களுக்கு பிடிக்காது. இப்போ ஷேர் ஹோல்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீ என்னவோ பண்ணு, எனக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ காசு வந்துச்சு, எத்தனை பர்சன்டேஜ், அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே இது மேபி வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, அவங்க லாங் டேர்மாக ஏதாவது எனக்கு பெஸ்ட்டாக கொடு, நீ இப்போது எஃபர்ட்ஸ் போட்டோன்னா 10 வருஷம் கழித்து உனக்கு சூப்பரான ரிவார்ட்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்வல், டிசி அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோம், இப்போ இந்த வருஷம் பண்ணோம் அடுத்த வருஷம் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி போகாது. அதுக்குன்னு ஒரு லெகசியை பில்ட் பண்ணி அப்புறமா பார்த்தோம்னா வேர்ல்டு வைடு அவங்களுக்கு வந்து 100 கோடி அந்த மாதிரி கூட லாபம் வரும். ஸோ இந்த மாதிரி கம்பீட்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒருத்தனுக்கு எனக்கு நாளைக்கே வேணும்பா, இன்னொருத்தன் எனக்கு 10 வருஷம் கழித்து வந்தாலும் பரவாயில்ல சூப்பராக கொடு அப்படின்பா. இந்த மாதிரி இருக்கப்போ ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறது எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய நமக்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, யாருக்கு என்ன தெரியணும், எப்போ தெரியணும், நம்மளோட கம்பெனி பற்றிய விஷயங்கள் எல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் கரெக்டாக. அதுக்கு யாருக்கு எதை எப்போ சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம்.
அப்புறம் எதை எதை சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்புறம் நம்ம யார்கிட்ட ஃபீட்பேக் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஃபைனல் அப்ரூவல் யார்கிட்ட வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஆனால் ஸ்டேக் ஹோல்டர்ஸை மேனேஜ் பண்ணுறது வந்து ஒரு ப்ராஜெக்டோட சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கு தான் நமக்கு மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ் வந்து உதவி பண்ணுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? மெண்டலோ அப்படிங்கிறவர் ஒரு நபர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர் குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம மேலே பார்த்தோம்ல, ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், வியூவர்ஸ், இவங்கெல்லாம் வச்சு சொன்னாங்க இல்லையா, அவங்கள நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் பேஸ்ட் ஆன் பவர், செகண்ட் திங் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அதே ஸ்டேக் ஹோல்டருக்கு நம்ம கம்பெனி மேலே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பவர்னால் அவர் சொல்கிறது தான் இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம கம்பெனி ஜெயிக்கணும், நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? பவர் அப்படிங்கிறது நம்ம ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜியோ ரிசோர்ஸஸையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஆர்கனைசேஷன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு அது அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ ஜென்ரலாக நம்ம பார்க்குறப்போ எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குமே பயங்கர பவரு, பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ரியாலிட்டி செக் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் பவர்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் கம்மியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அதர்ஸை விட. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பிக் ஷேர் ஹோல்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25% அவர் தான் ஷேர் வச்சுருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஹை பவர் இருக்கும், ஓட்டிங் ரைட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ பவர் அதிகமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கம்பெனியில் வந்து 100 ரூபா ப்ராஃபிட் வந்தால் அதில் 25 ரூபா அவருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுலேயும் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு பிக் காம்படிட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவரும் நம்ம ஸ்டேக் ஹோல்டர் தான். ஓகேவா? இவருக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியை இம்பேக்ட் பண்ணுறதுல ஹை பவர் இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி போடுவோம். கரெக்டாக? இப்போ நம்ம காஸ்ட்டை கட்டுப்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம், கம்மி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் இன்னும் கம்மி பண்ணார்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாமா, இல்லை வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராட்டஜியை அவர் இம்பேக்ட் பண்ணுறதுல பவர் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். யார்? காம்படிட்டர். ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதிகமான பவர் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்க, ஒரு சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வேறு மாதிரி இருப்பாங்க, எல்லோரும் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரிட் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குன்ட்டு. ஓகேவா? மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ் வந்து எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, பவரையும் இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் முக்கியம், நமக்கு யாரை விட்டுறவே கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த இன்க்ரெடிபிளி இம்பார்ட்டண்ட்டை நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? யாரெல்லாம் இன்க்ரெடிபிளி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டால், ஹை பவராக இருக்கணும், ஹை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கவங்க தான் இன்க்ரெடிபிளி இம்பார்ட்டண்ட்கான அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்கள வந்து மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும்? க்ளோஸாக மேனேஜ் பண்ணணும். அவங்களுக்காக டைமையும் ரிசோர்ஸஸையும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம், தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிஇஓ எடுத்துக்கிட்டோன்னா, அவங்க வந்து இன்க்ரெடிபிளி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து பவரும் பயங்கரமாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு டெய்லி பேசிஸில் கூட நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் நமக்கு ஸ்டேக் ஹோல்டர் தான். ஆனால் அவங்களுக்கு பவரும் அதிகமாக இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்காது. பட் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களும் ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நமக்கிட்ட அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளோட ஆர்கனைசேஷனோட டேட்டா தான் வேணும். ஓகேவா? ஏன்னா அவங்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். அந்த மாதிரி இருக்கவங்கள நம்ம மானிட்டர் பண்ணிக்கணும் எப்போயாவது. மினிமமாக ஒரு எஃபர்ட்ஸ் போட்டு அவங்களையும் வந்துட்டு
வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மினிமமான எஃபர்ட்ஸ் எதில் போடணும் அப்படின்னா டைம்லேயும் மணிலையும் போடணும் அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போது இந்த கிரிட்டை பார்ப்போம். இதுக்குள்ளே நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் உள்ளே அடக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பவர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்களால நம்ம கம்பெனியை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சைடு. இது வந்து இன்ட்ரெஸ்ட் இந்த ஆர்கனைசேஷன். நம்ம ஜெயிச்சா உண்மையாலுமே அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்களா, நம்ம ஜெயிக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? இது ரெண்டுமே ஒருத்தனுக்கு கம்மியாக தான் இருக்குன்னா அவன் லோ ப்ரையாரிட்டி. அவன்கிட்ட பவரும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னா மானிட்டர் மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப போய் எங்கேஜ் ஆகாதீங்க, ஜென்ரலாக அக்கேஷ்னலாக கம்யூனிகேட் பண்ணால் போதும் அப்படின்றாங்க. இது பவரும் பயங்கரமாக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அவர் தான் கீ பிளேயர். சார் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்ற மாதிரி க்ளோஸாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. எல்லா டெசிஷன் மேக்கிங்லேயும் அவரை இன்வால்வ் பண்ணுங்கள். ஏன்னா அவருக்கு பவரும் இருக்குது, அவர் நினச்சா மாற்றலாம். நம்ம ஜெயிக்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ அவரை கேட்டு முடிவெடுங்க எதுவாக இருந்தாலும். ரெகுலராக எங்கேஜ் ஆகுங்க அவர் கூட. பில்ட் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ண போகிறோம்? இதெல்லாம் பண்ணால் தான் கம்பெனியோட சக்ஸஸ் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஒன்றுமே இல்லாதவன்னா எங்கேஜ்லாம் ஆகாதீங்க, எப்போயாவது பேசினா போதும். சூப்பராக இருக்கவன்ட்டு வந்து க்ளோஸாக இருங்க, டெசிஷன் மேக்கிங்லலாம் கூடயே வச்சுக்கோங்க. ரெகுலராக வந்து எங்கேஜ் ஆகணும், ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து அவர்கிட்ட பவர் மட்டும்தான் இருக்குது, நம்ம ஜெயிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஓகேவா? அப்படின்னா அடிக்கடி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ தட் அவர் கீ பிளேயராக மாறிட்டால் நமக்கு இன்னும் சக்ஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் கீ பிளேயர்ஸாக இருக்காங்களோ அவங்க அதை பொறுத்து நம்ம சக்ஸஸ் மாறும். ஏன்னா இவங்களோட முயற்சி தான் அந்த பிஸ்னஸே. நியூ ஐடியாஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கு இவங்க வந்து ஹிண்ட்ரன்ஸாக தடையாக இருக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு பவர் இருக்குது. அவனை வந்து நீ சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கிட்டேன்னா அவன் உனக்கு எதுவும் குடைச்சல் கொடுக்காம பிரச்சனை பண்ணாமல் இருப்பான். ஸோ அவனை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை வந்து கடுப்பாக விட்டுறாத, ஏன்னா அவன் கையில் பவர் இருக்குது. அந்த பவரை வந்து அவன் நமக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணாத அளவுக்கு அவனை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கோ அப்படின்றது தான் இந்த பாக்ஸ். அடுத்தது, இந்த பர்சன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. எப்படியாவது ஜெயிச்சிட்டா பரவாயில்லையே. நம்ம வீட்டில் பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பெருசாக எதுவுமே இருக்காது, நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கும். ஓகேவா? அவங்கள வந்து இன்ஃபார்ம்டாக வச்சுக்கோ, அவங்கள வந்து விட்டுறாத. அவங்களோட ஹை இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு டெசிஷன் மேக்கிங்ஸில் யூஸ் பண்ணிக்கோ. எது பண்ணுறதா இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு பண்ணு, ஏன்னா அவங்க நமக்கு நல்லது நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஏரியாவில் எக்ஸ்பர்டைஸ் இருக்கோ, அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தில் அவங்கள கன்சல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டி தாத்தாலாம் நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், அந்த மாதிரி விஷயத்தில் அவங்கள்ட்ட கேட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவங்கள இன்ஃபார்ம்டாக வச்சுக்கிட்டா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. பேசுங்க டெய்லி அப்படின்ற மாதிரி. இது பாட்டி தாத்தாக்கும் பொருந்தும், கம்பெனிஸ்க்கும் பொருந்தும். ஓகேவா? இப்படி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டோம். இது ஈவன் நம்ம லைஃப்கே இதை வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, இதெல்லாம் அவுட் ஆஃப் டாபிக், நம்ம பேச வேணாம். அங்கே கொடுத்துருக்கிறத அப்படியே டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று கீப் சாட்டிஸ்ஃபைட், கீப் பிளேயர்ஸ், லோ ப்ரையாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கீப் இன்ஃபார்ம்டு. ஓகேவா? கீப் சாட்டிஸ்ஃபைட் யார்? ஹை பவர் லெஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இவங்க வந்து ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கீப் தெம், அதாவது இந்த கீப் சாட்டிஸ்ஃபைட் ஸ்டேக் ஹோல்டர்ஸை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரெகுலர் பேசிஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு யார் யாரெல்லாம் இந்த கீப் சாட்டிஸ்ஃபைடில் வருவாங்க அப்படின்னா பேங்க்கு, கவர்மெண்ட்டு, கஸ்டமர். ஓகேவா? அடுத்தது கீ பிளேயர்ஸ். ஓகேவா? இவங்க ஹை பவரும் இருக்கும், ஹை இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். இவங்களை வந்து ஃபுல்லாக எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட கிரேட்டஸ்ட் எஃபர்ட்டை போட்டு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவங்களோட அட்வைஸ் எடுத்துக்கணும், அவங்களுக்காக ஆக்ஷன்ஸ் பில்ட் பண்ணணும், அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும் ரெகுலர் பேசிஸில். இதுக்கெல்லாம் வந்துட்டு கிரேட்டஸ்ட் எஃபர்ட்ஸ் போட்டுக்கணுங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஷேர் ஹோல்டர்ஸ், சிஇஓ, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், எக்ஸெட்ரா. ஓகேவா? அடுத்தது லோ ப்ரையாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்களுக்கு பவரும் கம்மியாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு வந்துட்டு மானிட்டர் மட்டும் பண்ணணும். அவங்க வந்து மானிட்டர் எதுக்கு பண்ணணும்? அவங்களுக்கு தான் எதுவுமே கம்மியாக தானே இருக்குது அப்படின்னா இன்கேஸ் திடீர்னு அவங்க பவர் அதிகமாக இருக்கவங்களாம் மாறலாம், இல்லை இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கவங்களாம் மாறலாம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு அது தெரியும். அவங்கள கிரிட்டில் வேறு எங்கேயாவது மாற்றணுமா, இது இவ்வளோ நாள் இங்கே இருந்தவங்க இப்போ இங்கே போயிட்டாங்க, இங்கே இருந்தவங்க இங்கே போயிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எதுவும் ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிக்கிறப்ப மினிமம் எஃபர்ட்ஸ் தான் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது என்ன, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யார் யார் அப்படின்னா பிஸ்னஸ் மேகசின்ஸ், மீடியா ஹவுசஸ், இவங்கெல்லாம். ஓகேவா? கீப் இன்ஃபார்ம்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார்? இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், பவர் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாட்டி தாத்தா சொன்னோம். இவங்களுக்கு வந்து அடிக்குவேட்டாக நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேஜராக பிரச்சனை வர அளவுக்கு எதுவுமே விட்டுறக்கூடாது, கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டி தாத்தாக்கெல்லாம் நம்ம வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபோன் அடித்து சொல்லிடணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. தீஸ் ஆடியன்ஸஸ் அவங்க வந்து ரியல் டைம் ஃபீட்பேக் கொடுக்கறதுல ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்களோட பங்கு இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எம்ப்ளாயீஸ், வெண்டார், சப்ளையர்ஸ், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீப் இன்ஃபார்ம்டு, இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதை தான் சொன்னேன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்கர் ஸ்ட்ராட்டஜிஸ் மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது ஹைலி டைனமிக், மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது தான் என்விரான்மெண்ட். அதில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு டக்குன்னு நடந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஒரு குவாட்ரண்ட்லேருந்து இன்னொரு குவாட்ரண்ட்டுக்கு மூவ் ஆகலாம். குவாட்ரண்ட் அப்படின்னா இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட், இது ஒரு குவாட்ரண்ட். என்விரான்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று நடந்து இங்கே இருந்த ஒரு ஆள் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வந்து மீடியா ஹவுஸ்லாம் பார்த்தோம்ல, மீடியா ஹவுஸ் சோஷியல் மீடியானே வச்சுக்கோங்களேன். நார்மலாக பார்க்குறப்ப இப்போ நான் ஒரு சோப் கம்பெனி வச்சுருக்கேன். மீடியா ஹவுஸ்லாம் எனக்கு வந்துட்டு லெஸ் பவர், லெஸ் இன்ட்ரெஸ்டட் தான். அவங்க நான் ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பவரும் இல்லை. பட் திடீர்னு ஒரு ட்ரெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ட்ரெண்டிங், எந்த சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லோரும் இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு தான் எல்லோரும் இப்போ சோப்பே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு 1 மந்த்துக்கு ஒரு 2 மந்த்துக்கு இந்த ட்ரெண்ட் இருக்கும், இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு பவர் கிடைக்கிது. ஸோ எல்லா சோஷியல் மீடியாலையும் நம்ம சோப்பை தான் போடுறாங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறதுக்கு அவங்கள்ட்ட பவர் டக்குன்னு வந்துடுது திடீர்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ இவங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் டக்குன்னு அவங்கள லோ பவர் லெஸ் இன்ட்ரெஸ்டட்லேருந்து ஹை பவர் லெஸ் இன்ட்ரெஸ்டடுக்கு கொண்டு போக முடியும். விச் இஸ் கீப் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த மாதிரி நம்ம மாற்றி எப்படி அதில் ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர முடியும். ஸோ அந்த குவாட்ரண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை மனசில் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ரெகுலேஷனை வந்து மீறுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்கனைசேஷன் ரூலை ஃபாலோ பண்ணல, மீறிடுச்சு. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுவாங்க, அந்த ரெகுலேட்டரி பாடி இருக்குல்ல, இன்டைரக்ட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க வந்துட்டு திடீர்னு அப்புறம் ஹை பவர் லோ இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஹை பவர் ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாறிடுவாங்க. இப்போ என்ன ஆகிடும்? ஆனால் எதுக்காக ஹை பவர் ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாறணும்? ஹை பவர் மட்டும், லோ பவர் லோ இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஹை பவர் லோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு தானே மாறணும். நம்ம ஜெயிக்கணுங்கிறதுல அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆசை? பவர் தானே இன்க்ரீஸ் ஆகும். தெரியலை. அப்படி குவாட்ரண்ட் விட்டு குவாட்ரண்ட் மாறினாங்கன்னா அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு வித்தியாசமாக பண்ணணும். இப்போ புதுசாக அவங்க எங்கே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளும் வந்துருக்கு. ஓகே, அவங்க மீடியா ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லோ பவர் லோ இன்ட்ரெஸ்ட்லேருந்து லோ பவர் ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு மாற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ரீஅனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்கா, எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். இப்போ நமக்கு சின்ன டவுட் இருந்துச்சு, ஸோ அதை வந்து ChatGPT கிட்ட கேட்டுக்கலாம்.
என்னாச்சு? நெட் இருக்கா இல்லையா? நெட்டு கூட இருக்கே. ஒருவேளை ரொம்ப மொட்டையாக கேட்டிருக்கேனோ இவ்வளோ நேரம் யோசிக்குது. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். The key is understanding what interest means in Mendelow's matrix. Before the GST violation, indirect taxes டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹை பவர் லோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, விச் இஸ் லாஜிக்கல். நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. திடீர்னு ரேட் இன்க்ரீஸ் பண்ணலாம், இது பண்ணலாம். மீடியா ஹவுசஸ்க்கு லோ பவர் லோ இன்ட்ரெஸ்ட், கண்டுக்கவே மாட்டாங்க, யூஸ்வலாக எப்பயும் போல் இருப்பாங்க. Why the organization is generally compliant, so the stakeholders have no immediate reason to actively focus on it. சரி, ஓகே. After the organization violates GST regulations, indirect taxஸோட பவர் ஆல்ரெடி ஹையில் தான் இருக்குது. அவங்க இப்பயும் ஹையில் தான் இருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி லோவாக இருந்துச்சு, இப்போ ஹை ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு டைரெக்டாக நமக்கும் அவங்களுக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, மீடியா ஹவுஸ் வந்து எனக்கு புரியுது. ஆனால் அதுவுமே பவரில் வராதா? இன்ட்ரெஸ்ட்டில் தான் வருமா? இன்ட்ரெஸ்ட்னால் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குது அப்படிங்கிறது தானே. இப்போ மீடியா ஹவுஸ் நம்ம சக்ஸஸ் ஆகணும்னு அவங்க எதுக்கு நினைக்கணும்? நோ, நான் அப்படி கேட்கல. ஆல்ரெடி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லலை. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஹவு மச் தே வாண்ட் த ஆர்கனைசேஷன் டு சக்சீட் இஸ் நாட் த மீனிங் யூஸ்ட் இன் மெண்டலோஸ் மேட்ரிக்ஸ். ஆகி அப்படி தான் சொன்னாங்க. ஓகே, ஹவு மச் த ஸ்டேக் ஹோல்டர் கேர்ஸ் அபவுட் இஸ் அஃபெக்டட் பை வாண்ட்ஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ் த ஆர்கனைசேஷன் இஸ் டூயிங். ஓகே, stakeholder can have high interest even if they actively want the organization to fail. For example, இதெல்லாம் ஓகே. அப்போ நான் இது எவிடன்ஸோடு வரேன். அந்த காம்படிட்டர் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்கல்ல மக்களே, அந்த காம்படிட்டர் எக்ஸாம்பிளில் தானே அவங்களுக்கு வந்து இது கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஷேர் ஹோல்டருக்கு வந்து ஹை இது இருக்கும். இருங்க, நான் அந்த இடத்துக்கு போயிடுறேன். ஐயோ, எங்கே போச்சுன்னு தெரிலையே. காம்படிட்டர்னு அடிப்போம். Where are you? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பிக் ஷேர் ஹோல்டர்ஸ் லைக்லி டு ஹேவ் ஹை பவர் ஹை இன்ட்ரெஸ்ட் இன் த ஆர்கனைசேஷன், வேரஸ் பிக் காம்படிட்டர் வுட் ஹேவ் ஹை பவர் டு இம்பாக்ட் ஸ்ட்ராட்டஜி பட் பொட்டன்ஷியலி லெஸ் இன்ட்ரெஸ்ட் இன் த சக்ஸஸ் ஆஃப் ரைவல் ஆர்கனைசேஷன். இதை வச்சு தான் நான் சொன்னேன். அப்போ ப்ரூவ் மீ ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட் ஜிபிடிட்ட கேட்க போகிறேன்.
சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசுவேன். ஏய் அது என்ன சிரிக்கலாம் செய்யுது? ஓகே யூ காட் மீ, ஐ கேனாட் ப்ரூவ் யூ ராங் ஹியர், யூ ஆர் ரைட் டு சேலஞ்ச் மை ப்ரீவியஸ் ஆன்சர். நம்ம சாட் ஜிபிடியவே ஜெயிச்சிட்டோமா? நல்லா இருக்கே. The screenshot explicitly defines Mendelow's interest or how interested they are in organization succeeding. மாட்னியா இப்போ சொல்லு. அண்ட் தென் யூஸ் த காம்படிட்டர் எக்ஸாம்பிள். கைஸ் எனக்கு ஒரே குஷியாக இருக்குது, சாட் ஜிபிடி நம்ம வந்து வின் பண்ண மாதிரி சொல்லுது. ஒரு ஆர்குமெண்ட்டில் வின் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. A competitor has high power but potentially less interest in the success of the rival organization. அந்த எக்ஸாம்பிள் தான் ஹைலைட்டு, அதை வச்சு தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் யுவர் ஐசிஐ மெட்டீரியல் யுவர் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் கரெக்ட். சூப்பரா? ஆனால் என்ன அப்படி இப்போ சொல்லுதுன்னு பார்ப்போம். அது எப்படி சமாளித்து தான் பேசுவோம், அப்படியெல்லாம் ஃபுல்லாக விட்டு கொடுத்துடாது. ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியே கொண்டு வரும் பாருங்கள். கரெக்டாக லாஜிக்கலாக இருக்கான்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்க்க சொல்கிறாங்க. மீடியா ஹவுஸ் வந்துட்டு லோ பவர் லோ இன்ட்ரெஸ்ட்லேருந்து லோ பவர் ஹை இன்ட்ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க ஆஃப்டர் ஜிஎஸ்டி வயலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆஸ்க் த எக்ஸாக்ட் கொஷின், டஸ் த மீடியா ஹவுஸ் நவ் வாண்ட் த ஆர்கனைசேஷன் டு சக்சீட் மோர் பிகாஸ் இட் வயலேட்டட் ஜிஎஸ்டி ரெகுலேஷன்ஸ்? ஆப்வியஸ்லி நோ. இந்த டவுட் தான் எனக்கும் வந்துச்சு. பதிலாக சொல்கிறா. இது பாருங்கள், நல்ல கேள்வி அப்படிங்கிறதுலே இருக்குது. இது இப்படியா வரும்? ஆஹா, இது ஒரு நல்ல கேள்வி. அதுலேயே தான் இருக்குது. In fact, if anything, the media may be interested because the organization has failed to comply and the story is a newsworthy. Okay. So there is a genuine inconsistency if you apply the definition of interest given in your study material literally. ஸோ அது வந்துட்டு கடைசியில் கை தூக்கிருச்சு. உன் புக்கு அது வந்துட்டு அங்கே ஒன்று சொல்லுது, இங்கே ஒன்று சொல்லுது அப்படின்ற மாதிரி. ஓகே. There are actually two different meanings being mixed together. Definition in the first paragraph. Interest அப்படின்னா நம்ம ஆர்கனைசேஷன் சக்சீட் ஆகிறதுல அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. இந்த ஜிஎஸ்டி மீடியா எக்ஸாம்பிளில் ஹவ் இன்ட்ரெஸ்டட் கன்சர்ன்ட் தே ஆர் இன் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் த பர்டிகுலர் இஷ்யூ. ஓகே, those are not exactly the same thing. The media example makes sense under second meaning. Okay, it doesn't cleanly fit the first definition. Okay, and this actually explains your original doubt perfectly. நீ இப்போ தான் அங்கேயே வரியா? என் கேள்வி கரெக்டு தான், அதுக்கு பதில் என்ன? That was not misunderstanding on your part. Thank you. Your ICI material itself gives you that interpretation. Okay, so for your exam I would remember it like this. Power அப்படின்னா ability to influence the organization. Interest அப்படின்னா organization success. A stakeholder can have interest even if they don't necessarily like the organization, depending on how the question frames the stakeholders objectives. இங்கே தானே பிரச்சனையே. அவன் வெரைட்டியாக கேஸ் ஸ்டடி கொடுப்பானே, நான் எப்படி முடிவு பண்ணுவேன்? But in this particular GST plus media example, the textbook movement to high interest is poorly worded, inconsistent with its own definition. So if you were sitting beside me asking, sir, isn't this example wrong? Yes, I would say your objection is valid. அது கை தூக்கிடுச்சு கைஸ். எனக்கு தெரியாது, அங்கே தான் அப்படி கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே என்னால் முட்டு கொடுக்க முடியாது. ஐ காட் யூ காட் மீ அப்படின்றச்சு. ஸோ மேபி நான் இதை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபேக்கல்ட்டிகிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முடிஞ்சால் நான் அப்டேட் பண்ணுறேன். அன்டில் தென் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? எங்கே விட்டோம்? திஸ் இஸ் த பிளேஸ். ஸோ நம்ம ரீஅனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. ஆக்டிவிட்டி ஐடென்டிஃபை அண்ட் குரூப் த பிலோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இந்த 4 groups as suggested by Mendelov for an e-commerce startup. நம்ம வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டார்ட் அப் வச்சுருக்கோம். இதில் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இதில் ஒவ்வொருத்தரையும் அது நம்ம எந்த குரூப்பில் வருவாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பிளாட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு வந்து சுஹாஷினி. இவங்க வந்துட்டு நம்ம 1 2 3 4 போட்டுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கீப் சாட்டிஸ்ஃபைட்னா 1, கீப் பிளேயர்னா 2, லோ ப்ரையாரிட்டினா 3, கீப் இன்ஃபாப்னா 4. ஓகேவா கைஸ்? நான் இங்கே போட்டதை அங்கே போட்டிருக்கலாம் கைஸ். இங்கே தான் கீழேயே கொடுத்துருக்காங்களே. 1 2 3
4. ஓகேவா? இப்போ சுஹாசினி அப்படிங்கிறவங்க சிஇஓவாக இருக்காங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கீ பிளேயர் தான். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், சரி போடுவோம். மேங்கோ பார்ட்னர்ஸ் அண்ட் ட்ரிக் குரூப் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு ஹை பவரும் இருக்கும். ஹை பவர் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணலாமா? ஏன்னா அவங்க சும்மா ஒரு 0.5% தான் ஷேர் வச்சுருக்காங்கன்னா பவர்லாம் அதிகமாக இருக்காது, இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். சரி, ஜென்ரலாக அவங்க வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தப்போ இதுதான் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு கீ பிளேயர்ஸ்ன்னு தான் கொடுத்தாங்க. ஸோ ஐ எம் கோயிங் வித் இட். எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி, அவங்க வந்துட்டு ரெகுலேட்டரி பாடி. ஜென்ரலாக வந்துட்டு பவர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ கீப் சாட்டிஸ்ஃபைடு. கஸ்டமர்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் இந்தியா, கஸ்டமர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பவரும் இருக்கலாம். ஐ எம் நாட் ஷுர், தெரியலையே. செல்லர்ஸ் ஃப்ரம் ராஜஸ்தான், செல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு எல்லாமே செகண்ட்லேயே வருது, பவரும் இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும்னு தான் தோணுது. பட் டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிறது தான் இதுவாக இருக்குது. ஜன்தன் பேங்க் லெண்டர் அண்ட் குமார் எஸ்என் சர்மா, சீனியர் மேனேஜர்ஸ் இந்த கம்பெனி. இவங்க கண்டிப்பாக 2 தான். ஜன்தன் பேங்க்குக்கு வந்துட்டு லெண்டர்னால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் பவர் இருக்காது. கரெக்டாக? ஸோ லெண்டர் வந்துட்டு 4 கொடுப்போம். 3 எதுக்குமே வரலையா? லோ ப்ரையாரிட்டி, ரெண்டுமே கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி தெரியல. சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதை சாட் ஜிபிடிகிட்ட கொடுத்து நான் பண்ணதெல்லாம் கரெக்டானு கேட்போம். கீப் சாட்டிஸ்ஃபைடு, ஹை பவர் லோ இன்ட்ரெஸ்ட், எம்எஸ்எம்இ வந்துட்டு அதில் வருதுங்கிறாங்க. நம்ம என்ன போட்டிருக்கோம்? எம்எஸ்எம்இக்கு வேற யாரையும் எம்எஸ்எம்இ 1 போட்டிருக்கோம். 1னா கீப் சாட்டிஸ்ஃபைட். சூப்பர் கைஸ், நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். அடுத்தது சிஇஓ, இன்வெஸ்டர்ஸ், சீனியர் மேனேஜர்ஸ், இவங்க 3 பேரும் வந்துட்டு 2 கீ பிளேயர்ஸ். ஓகேவா? சிஇஓ கரெக்டாக போட்டிருக்கோம், இன்வெஸ்டர்ஸ் கரெக்டாக போட்டிருக்கோம், சீனியர் மேனேஜர்ஸும் கரெக்டாக போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கிறது கஸ்டமர் செல்லர். கஸ்டமர் செல்லர்லாம் இங்கே வரமாட்டாங்க, அவங்க வந்துட்டு லோ பவர் ஹை இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பவர்லாம் கிடைக்காது அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்துட்டு 3ல் வந்துடுவாங்க, லோ ப்ரையாரிட்டி. ஓகேவா? லோ ப்ரையாரிட்டியா? ஓகே, நான் நம்பரை தப்பாக படிச்சிட்டேன். ஓகேவா? லோ ப்ரையாரிட்டி யாருமே கிடையாது இங்கே. அவங்க வந்துட்டு லோ ப்ரையாரிட்டியில் வர மாட்டாங்க, கீப் இன்ஃபார்ம்டில் வந்துடுவாங்க. ஓகேவா? ஓகே. அப்போ வந்து இந்த கஸ்டமரும் செல்லரும் வந்து நம்ம ரொம்ப முக்கியம்னு நினச்சோம், பட் அந்தளவுக்கு முக்கியம் இல்லை. ஃபைன், அண்டர்ஸ்டுட். பட் இதை எழுதி வச்சுக்கலாமா, இன்கேஸ் எக்ஸாம் டைமில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா? நம்ம வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணுவோம் அதை. கீப் சாட்டிஸ்ஃபைட்னா பச்சை கலர் அடிக்கணும். யார் யாரெல்லாம் கீப் சாட்டிஸ்ஃபைட்? சுஹாசினி கீப் சாட்டிஸ்ஃபைட், மேங்கோ பார்ட்னர்ஸ் கீப் சாட்டிஸ்ஃபைட், திஸ் கைஸ் குமார் அண்ட் சர்மா சீனியர் மேனேஜர்ஸ், இவங்க கீப் சாட்டிஸ்ஃபைடு. ஓகேவா? கீ பிளே இவங்கெல்லாம் கீ பிளேயர்ஸ். ஐ எம் சாரி கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதை மட்டும் மாற்றிடலாம், சிம்பிள் ஆஸ் தட். ஓகேவா? கீப் சாட்டிஸ்ஃபைடு யார் யார்? ஹை பவர் பட் நோ இன்ட்ரெஸ்ட், எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரி மட்டும்தான் வந்துச்சு. அடுத்தது கீப் இன்ஃபார்ம்டு, these 2 guys. Okay, nobody, low priority. ஓகேவா? இதுதான் அதோட ஆக்டிவிட்டி. அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ நம்ம போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் என்றால் என்ன? இன்டர்னல் அனாலிசிஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதோட இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி இப்போ கரண்ட்டாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னு அசஸ் பண்ணுறது. ஓகேவா?
அப்படி நம்ம கரண்ட் பெர்ஃபார்மன்ஸை அசஸ் பண்ணுறப்போ ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் என்பது மற்ற ஆர்கனைசேஷனை நம்ம ஆர்கனைசேஷனுக்கும் நம்ம காம்படிட்டர்ஸ்க்கும் நம்மளை எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுது அப்படிங்கிறத தான் ஸ்ட்ராட்டஜிக் டிரைவர்ஸ் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கீ மார்க்கெட் அனாலிசிஸை இது இன்வால்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஆர்கனைசேஷன் எங்கே ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கீ மார்க்கெட்டை இது அனலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கீ கஸ்டமர்ஸ் யார், ப்ராடக்ட்ஸ் என்ன, அதோட சர்வீசஸ் என்னென்ன அதை ப்ரொவைட் பண்ணுது, எந்த சேனலில் இந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து டெலிவரி பண்ணுறாங்க, இதோட அந்த ஆர்கனைசேஷனோட காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இது பார்த்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, okay guys, see you in next video. I got a job.